மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னா, எஸ் இது வந்து உங்களுக்கான டெய்லி சிஏ வீடியோ தான். ஸோ டெய்லி சிஏ வந்து நம்ம 5ஆம் தேதி வரையும் பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த நாளுக்கான வீடியோ இப்போ பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க, ரெகுலராக படிங்க. ஸோ பிடிஎஸ் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ டெலகிராம் குரூப்போட ஐடி சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெலகிராமுக்கு வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஸோ CRACKWITH கிராக் வித் ஜாக் இப்படினே சர்ச் பண்ணுங்க. நம்மளோட குரூப் ஒன்று வரும். கிட்டத்தட்ட ஒரு 50,000 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 50,000 ப்ளஸ் இருப்பாங்க. ஸோ அந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அந்த குரூப்பில் தான் நான் ஷேர் பண்ணுவேன் எப்பயுமே. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்த பிடிஎஃப் வந்து அந்த குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன், யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? எஸ். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது queries இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இதான் என்னோட ஐடி, எப்போனாலும் மெசேஜ் பண்ணுங்க. மேலே இருக்குது ஜாக்சன் சார், எனக்கோ ஜாக்சன் சாருக்கோ எப்போனாலும் மெசேஜ் பண்ணலாம், எதுனாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ போயிடலாமா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? ஏப்ரல் 6 2024 கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க, அதாவது 6ஆம் தேதி என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன நடந்திருக்கு, ஸோ அப்படின்றத டக்குன்னு அடுத்தடுத்த நியூஸாக பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓகே. எஸ். ஸோ இன்னைக்கு வந்து அதாவது 6ஆம் தேதி வந்து ரொம்ப முக்கியமான நாள் ஒன்றும் இல்லை. ஸோ டேரக்ட் ஆபிச்சரிஸ் போயிடலாம். ஸோ என்ன அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கன் ஃபுட்பாலர் அண்ட் ஒலிம்பியன் லூக் ஃபிளர்ஸ் ஃபேட்லி ஷாப், அதாவது வந்து நம்ம லூக் ஃபிளர்ஸ் அப்படின்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்காக ஃபுட்பால் டீம்ல இருந்த சவுத் ஆப்பிரிக்கன் ஃபுட்பால் பிளேயர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார். சரியா? சுட்டுட்டாங்க அவரை. அவர் வந்து ஒரு ஹைஜாக்கிங் வந்து கார் ஹைஜாக்கிங் வந்து அவர் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. எங்க அவர் வந்து 24 வயசு தான், ரொம்ப சின்ன பையன். ஸோ அவர் தான் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. சரியா? அவரோட பேரு லூக் ஃபிளர்ஸ், சவுத் ஆப்பிரிக்கன் ஃபுட்பாலர். அவர் பிறந்த இடம் வந்து கேப்டவுன், சவுத் ஆப்பிரிக்கா தான். சரியா? ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ விளாண்டுருக்காரு, 17 வயசுல வந்து நேஷனல் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டிபியூட் வந்து விளாண்டுருக்காரு. ஸோ 18 லீக் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. இது போக சவுத் ஆப்பிரிக்காவோட அண்டர் 20 லெவல்லையும் வந்து இவர் ரெப்ரசென்ட் ஆயிருக்காரு. சரியா? 23 சைட்லையும் வந்து இவர் நேஷனல் காவலான் இருக்காரு. எதை சவுத் ஆப்பிரிக்கா மென்ஷன் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல இவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மீன் பிளேயர் அந்த டீம்ல வந்து இருந்திருக்காரு. யாரு? நம்ம லூக் ஃபிளர்ஸ். அவர் தான் இப்போ சுட்டுக் கொல்லப்பட்டார், இறந்துட்டாரு. சரியா? எஸ். ஸோ இதே நம்ம ஏஷியன் கேம் வெட்டரன் டைனா ஸ்மி திவாரி. சரியா? டைனா ஸ்மி திவாரி அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இறந்து போயிருக்காங்க. அதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். எஸ். எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ். ஸோ லூக் ஃபிளர்ஸ், அதாவது வந்து நம்ம என்ன சொல்றது, சவுத் ஆப்பிரிக்கன் ஃபுட்பால் டீம், சவுத் ஆப்பிரிக்கன் ஃபுட்பாலர்ஸ்க்கு, சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீம் மட்டும் இல்லை, சவுத் ஆப்பிரிக்கன் ஃபுட்பால் டீமுக்கும் லக்கே இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்கே இல்லாமல் ஃபெயில்ஸாக தான் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். அப்பன். ஸோ ராகேஷ் மோகன் அப்பன் எஸ் மெம்பர் ஆஃப் வேர்ல்ட் பேங்க் எக்கனாமிக் அட்வைசரி பேனல். அதாவது நம்ம ராகேஷ் மோகன் அப்படின்றது வந்து வேர்ல்ட் பேங்கோட எக்கனாமிக் அட்வைசரி பேனலோட ஒன் ஆஃப் த மெம்பராக ஆட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டா? ஸோ இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஃபார் சோசியல் அண்ட் எக்கனாமிக் ப்ராக்ரஸோட ஃபெல்லோ மெம்பராகவும் அதே டைம் வந்து பிரசிடென்ட் எமிரேட்ஸாகவும் இருந்தவர். ஸோ அவர் தான் வந்து இப்போ வேர்ல்ட் பேங்கோட எக்கனாமிக் அட்வைசரி பேனல் குரூப்போட ஒன் ஆஃப் த மெம்பராக ஆட் பண்ணப்பட்டிருக்கிறார். அந்த பேனலை சேர் பண்றது யார் பார்த்தீங்கன்னா, லார்ட் நிக்கோலஸ் ஸ்டர்னும் இன்டர்மிட் கில், அவங்க 2 பேரும் தான் வந்து அந்த அந்த பேனலை வந்து சேர் பண்றாங்க. அதுல ஒன் ஆஃப் த மெம்பராக நம்ம ராகேஷ் மோகன் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரியா? எஸ். ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இது மட்டும், அதாவது இந்த சென்டர் ஃபார் சோசியல் அண்ட் எக்கனாமிக் ப்ராக்ரஸ்ல மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராகவும் இருந்திருக்காரு நம்ம ராகேஷ் மோகன். அவர் தான் வந்து இப்போ வேர்ல்ட் பேங்கோட எக்கனாமிக் அட்வைசரி பேனலோட ஒன் ஆஃப் த மெம்பராக ஆட் பண்ணப்பட்டிருக்கிறார். இல்லையா? அந்த பேனலோட ஒன் ஆஃப் த மெம்பராக ஆட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட். வேர்ல்ட் பேங்கோட பிரசிடென்ட் அஜய் பங்கா, ஹெட் குவார்டர்ஸ் வாஷிங்டன் டிசி, யூஎஸ், ஃபவுண்டர் 1944. எஸ். எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஊபர் நேற்று பார்த்தோம். ஸோ பிரதீப் பரமேஸ்வரன், நம்ம ஏபிஏசி ஏசியா பசிபிக் ரீஜனோட ஹெட்டா இருந்த நம்ம பிரதீப் பரமேஸ்வரன் வந்து குளோபல் பிசினஸ் டெவலப்மெண்ட் பொசிஷனுக்கான ஹெட்டா பொசிஷனுக்கு வந்து ப்ரமோட் பண்ணப்பட்டிருக்கிறார் ஊபர்னால. எஸ். எஸ். நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் பார்ட்னர் வித் பேமார்ட் டு லான்ச் விர்ச்சுவல் ஏடிஎம் ஃபெசிலிட்டி. அதாவது பேமார்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, விர்ச்சுவல் ஏடிஎம் ஃபெசிலிட்டி கொடுக்கணும் அப்படின்றக்காக. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக உங்களுக்கு வந்து ஏடிஎம் மிஷினா இல்லாமல் ஸோ விர்ச்சுவலாகவே வந்து நீங்கள் கேஷ் வித்ரா பண்ணிக்கொள்ளலாம். சரி, கார்ட்லெஸ் கேஷ் வித்ராயல் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பேமார்ட்டோட அவங்க மிஷின்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் போய் நீங்கள் வந்து பே பண்ணி அது மூலமாக பே பண்ணி நீங்கள் கையில் காசாக வாங்கி கொள்ளலாம். ஸோ இப்போ நம்ம அடிக்கடி பண்ணுவோம்ல, ஸோ எங்கேயாவது டக்குனு அவசரத்தை கையில் காசு ஏதாவது கடையில் போய் சார் ஜிபே பண்ணுறேன், 100 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுக்கணும்ல, அந்த விஷயத்தை வந்து அவங்க விர்ச்சுவல் ஏடிஎம்மாக பண்ணவே போகிறாங்க. பேமார்ட் இந்தியா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்கோட சேர்ந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஏடிஎம்ல விர்ச்சுவல் ஏடிஎம் மூலமாகவே வந்து பணம் எடுத்து கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 2000 வரை எடுக்கலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு மொத்தமே 10,000 தான் எடுக்கும். சரி, ஒரு நாளைக்கு 2000 வரை எடுக்கலாம். ஸோ ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 2000. ஸோ ஒரு மாதத்துக்கு மொத்தமே 10,000 தான் எடுக்கணும். எஸ். எஸ். So Jammu and Kashmir Bank CEO Baldev Prakash, headquarters Srinagar, Jammu and Kashmir, founded 1938. Yes. ஸோ இதே நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் ஃபோன்பேவும் ஸோ 2 பேரும் வந்து ஒரு டைப் வச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து ஃபோன்பேல வந்து அவங்களோட ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸோட பாலிசிஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ண போகிறாங்க. மந்த்லி அண்ட் ஆனுவல் இஎம்ஐ பிளான்ஸ் மூலமாக வந்து
இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எல்லாம் வந்து ஆஃபர் பண்ண போறாங்க. ஃபோன்பேவும் ஸ்டார் ஹெல்த்தும் சேர்ந்து ஃபோன்பே மூலமாக. ரைட்டு கிளியர். ஸோ இதே மாதிரி நேற்று ஃபோன்பே ஒன்று பண்ணாங்களே, என்ன பண்ணாங்க, சிங்கப்பூரோட ஒரு டைப் வச்சிருந்தாங்க. ஸோ நீங்கள் சிங்கப்பூர் போறீங்க அப்படின்னா ஃபோன்பே மூலமாக உங்களோட யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணிக்கொள்ளலாம். மெட்டா பார்ட்னர் வித் பிடிஐ டு எக்ஸ்பேண்ட் ஃபேக்ட் செக்கிங் ப்ரோக்ராம் இன் இந்தியா. அதாவது நம்ம ட்ரஸ்ட் இந்தியாவோட நம்ம மெட்டா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க, கொலாபரேஷன் வச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஃபேக்ட் செக்கிங் ப்ரோக்ராம் வந்து பண்ணணும் இந்தியாவில் அப்படின்றதுக்காக. ஸோ இது என்ன பண்ண போறாங்க இது மூலமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம இந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லாம் நிறைய நியூஸ் எல்லாம் பரவும் பார்த்தீங்களா. ஸோ இந்த இப்போ எலெக்ஷன் டைம் வேற வருது. ஸோ அதனால இந்த நிறைய நியூஸ்லாம் பரவும். ஸோ அதெல்லாம் ஃபேக்ட் செக்கர்ஸாக வந்து இருக்க போறாங்க, ஃபேக்ட் செக் பண்ண போறாங்க. அதாவது வந்து அந்த நியூஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரிவ்யூ பண்ணி அதை கரெக்டாக, அந்த கண்டென்ட் கரெக்டாக இருக்கா, மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கா, அதை சரி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண போகிறாங்க. அதற்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப் நம்ம மெட்டாவும் ட்ரஸ்ட் இந்தியாவும் வந்து வச்சிருக்காங்க. சரியா. பிடிஐயோட சேர்மன் அவேக் சர்கார், ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1947. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம மெட்டா அவங்களோட முதல் டேட்டா சென்டரை எங்கே கொண்டு வந்தாங்க, சென்னையில் கொண்டு வந்தாங்க. சரியா. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கேம்பஸ் சென்னையில் வந்து முதல்ல அவங்களோட மெட்டா வந்து அவங்களோட டேட்டா சென்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ். கிளியர். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ். இந்தியன் ஆர்மி அடாப்ட்ஸ் இண்டிஜினியஸ் அகஸ்தீர் சிஸ்டம். அதாவது அகஸ்தீர் சிஸ்டம் சொல்லி ஒரு சிஸ்டம் வந்து நம்ம இந்தியன் ஆர்மி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சரி, அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இது என்னன்னா ப்ராஜெக்ட் ஆகாஷ் தீப் அப்படின்ற ப்ராஜெக்ட் கீழே தான் இந்த விஷயம் நடக்கப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம். ஸோ கண்ட்ரோல் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து இண்டெக்ட் பண்ண போறாங்க, நம்ம ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. சரி, இந்தியன் ஆர்மி பண்ண போறாங்க. ஸோ இது என்ன ப்ராஜெக்ட் அகஸ்தீர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதாவது வந்து ஒரு கண்ட்ரோல் சென்டரா இருக்கும். எதற்கான கண்ட்ரோல் சென்டர், ஆட்டோமேட்டட் ஏர் டிஃபென்ஸ் கண்ட்ரோல் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்ஸ்க்கான ஒரு கண்ட்ரோல் சென்டரா வந்து இந்த அகஸ்தீர் இருக்கும், ப்ராஜெக்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை யார் பண்றா, யார் ஃபிளாக் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் கசியாபாத்ல பண்ணி வச்சிருக்காங்க. எஸ். ஸோ இந்த ப்ராஜெக்டுக்காக தான் இந்தியன் ஆர்மி ப்ராஜெக்ட் ஆகாஷ் தீப்காக அகஸ்தி ப்ராஜெக்டை வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க, இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்கா, இந்தியன் ஆர்மி பண்ணியிருக்காங்க. ஸோ யார் மூலமா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மூலமா பண்ணியிருக்காங்க. எங்க பண்ணியிருக்காங்க, கசியாபாத்ல பண்ணியிருக்காங்க. எஸ். ஸோ இந்தியன் ஆர்மியோட சீஃப் மனோஜ் பாண்டே, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1895. எஸ். இதே மாதிரி நம்ம ஆர்மி மெடிக்கல் கார்ப்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட 260வது ரைசிங் டே வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கிறது ஏப்ரல் 3ஆம் தேதி. 260வது வருஷத்தை தொட்டிருக்காங்க நம்ம ஆர்மி மெடிக்கல் கார்ப்ஸ். சரி, அவங்களோட 260வது ரைசிங் டே வந்து தொட்டிருக்காங்க ஏப்ரல் 3ஆம் தேதி 2024. ரைட்டு. அவார்ட் என்ன அவார்டு, SJVN has been honored with 15th CIDC விஸ்வகர்மா அவார்ட் 2024. அதாவது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் சிஇடிசி. சரியா, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கவுன்சிலோட விஸ்வகர்மா அவார்ட்ஸ் அப்படின்ற அவார்ட் ஃபங்க்ஷன்ல 2 அவார்டை வாங்கியிருக்காங்க நம்ம SJVN லிமிடெட். சரியா, 2 அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஃபார் கிரியேட்டிங் சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் இம்பாக்ட். அதாவது தான் ஸோ அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஃபார் கிரியேட்டிங் சோஷியல் டெவலப்மெண்ட் இம்பாக்ட், அதுவும் அதே மாதிரி சிஇடிசி பார்ட்னர்ஸ் இன் ப்ராக்ரஸ் ட்ராஃபி அப்படின்னு சொல்லி 2 அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க நம்ம SJVN லிமிடெட். ரைட்டா, யார்கிட்ட இருந்து, சிஐடிசி கிட்ட இருந்து விஸ்வகர்மா அவார்ட்ஸ்ல 2 அவார்டை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு எதற்காக கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு இண்டிவிஜுவலோ. சரியா, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட செயல்படுறாங்க. ஸோ நிறையா வந்து நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்காக, நேஷனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்காக நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அவார்ட்ஸ் கொடுக்கப்படும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் தான் 2 அவார்டு நம்ம SJVNக்கு சிஐடிசியோட விஸ்வகர்மா அவார்ட்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட். சிஇடிசியோட சேர்மன் PS ராணா, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1996. எஸ். இதே மாதிரி நம்ம ரீசெண்டாக பார்த்தோம்ல, SJVN வந்து ஒரு 600 மெகாவாட்டுக்கான சோலார் எலக்ட்ரிசிட்டியை வந்து சப்ளை பண்ண போறாங்க. யாருக்கு, ராஜஸ்தானுக்கு. ரைட்டா. எஸ். பேங்கிங். ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட் இஷ்யூஸ் டிமாண்ட் ஆஃப் ₹770 crore டு IOB, TMB அண்ட் KVB. அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் TMB தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கும் கரூர் வைஸ்யா பேங்க்கும் சேர்த்து ஒரு 770 கோடி ரூபாய் வந்து டிமாண்ட் போட்டிருக்காங்க, இது நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க இந்த அடிஷன்ஸ் டிஸ்அலவன்ஸ்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணல, அவங்களுக்கான ஃபைனா வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கிறது, நோட்டீஸாக வந்து டிமாண்ட் நோட்டீஸாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 770 கோடியில் 620 கோடி ஐஓபிக்கு, சரி, டிமாண்ட் நோட்டீஸாக கொடுத்தது 620 கோடி ஐஓபிக்கு. ஸோ 110 கோடி டிஎம்பிக்கு, 40 கோடி தான் கரூர் வைஸ்யா பேங்க்குக்கு. சரியா. ஸோ இந்த மாதிரி ஃபைன் வந்து நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எல்லா பேங்க்குக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் எதுக்கு வரும், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் கீழே வரும். ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, 1963. அதோட சேர்மன் நிதின் குப்தா. எஸ். ஸோ இதே மாதிரி பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 1127.72 கோடி ரூபாய் டாக்ஸ் நோட்டீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. யார் கொடுத்திருந்தா, அதுவும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. அதை அப்பீலும் பண்ணிருக்காங்க நம்ம பேங்க் ஆஃப் இந்தியா. எஸ். சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரடியூஸ் ரேஞ்ச் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து
புதுசாக லான்ச் பண்ணிக்கலாம் நம்ம கனரா பேங்க். ஸோ என்னென்ன அப்படின்றத டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ கனரா ஹீல் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ரிலேட்டட் பண்ண லோன் ப்ராடக்ட். சரி, ஹெல்த் கேருக்கான லோன் ப்ராடக்ட். நீங்கள் வந்து ஒரு திடீர்னு வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டலேஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னால வந்து நீங்கள் ரொம்ப ஷார்ட் ஃபாலாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த லோன் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த் கேருக்கான யூசேஜை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஒன்று. அடுத்து வந்து கனரா ஏஞ்சல். ஸோ இது வந்து பெண்களுக்கான ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கும். சரி, இதில் வந்து முக்கியமாக வந்து உங்களுக்கு கேன்சர் பாலிசி ப்ரீ அப்ரூவ் லோன்லாம் வந்து கொடுக்குறோம். கேன்சர் பாலிசிஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கனரா ரெடி கேஷ். ஸோ பர்சனல் ப்ரீ அப்ரூவ் பர்சனல்னா கனரா ரெடி கேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு லோன் கொடுக்குறாங்க. அதே டைமில் வந்து கனரா மை மணி அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட டேர்ம் டெபாசிட்ல இருந்து லோன் எடுத்துக்கலாம். சரி, உங்களோட டேர்ம் டெபாசிட் ப்ராடக்ட்ல நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் போட்டிருக்கீங்க, டேர்ம் டெபாசிட் போட்டிருக்கீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் லோனாக எடுத்துக்கொள்ளலாம், ஆன்லைன்லேயே எடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கனரா யூபிஐ 123 பே ஏஎஸ்ஐ யூசர் ஃப்ரெண்ட்லி பேமெண்ட், நார்மலான ஒரு யூபிஐ பேமெண்ட்டுக்கான ஒரு சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கனரா ஹெச்ஆர்எம்எஸ் மொபைல் ஆப் ஃபார் ஸ்டாஃப், அதாவது ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்க்காக நம்ம ஹெச்ஆர்எம்எஸ் மொபைல் ஆப் ஸ்டாஃப்ஸ்க்காகவே கனரா பேங்க் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், யார் பண்ணியிருக்கா? கனரா பேங்க். அதோட ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூரு, கர்நாடகா. ஃபவுண்டர் 1906, சிஓ கே சத்யநாராயண ராஜு. எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் ஃபின்கேர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் வந்து ரெண்டு பேரும் வந்து merge ஆயிருக்காங்க. எஸ் எஸ். ஸோ நேஷனல். ஸோ த யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி ஹாஸ் ரீசென்ட்லி லான்ச்ட் அன் iOS ஆப் கால் மை சிஜிஹெச்எஸ். அதை நேற்று பார்த்தோம். ஸோ சிஜிஎஸ்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமும் நம்ம ஆயுஷ்மான் பாரத் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் ஐடியும் வந்து லிங்க் பண்றது மேண்டேட்டரின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த மை சிஜிஹெச்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு iOS ஆப் ஒன்று iOSக்கான ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கேர் அண்ட் ஃபேமிலி அஃபேர்ஸ். ஸோ யார் மூலமா இந்த ஆப் ரெடி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா நேஷனல் இன்ஃபார்மேட்டிக்ஸ் சென்டர் ஹிமாச்சல் பிரதேஷ் மூலமாக இந்த ஆப் வந்து டெவலப் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த் கேர் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆப்பிள் யூசர்ஸும் வந்து அக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த iOS ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டன். ஸோ இதான் இப்போ தான் சொன்னேன்ல. ஸோ ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் ஐடியையும் நம்ம சிஜிஹெச்எஸ் ஐடியையும் வந்து லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க, மேண்டேட்டரின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பராதீப் போர்ட் எமர்ஜஸ் லார்ஜஸ்ட் இந்தியன் மேஜர் போர்ட் இன் கார்கோ. அதாவது இந்தியாவிலே வந்து கார்கோவில் ரொம்ப பெரிய இந்தியன் மேஜர் போர்ட்டாக வந்து எந்த போர்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து தீன்தயாள் போர்ட் வந்து இருந்துச்சு, குஜராத்தில் இந்த போர்ட் இருந்துச்சு. ஸோ இப்போ அதை ஓவர்டேக் பண்ணி ஒடிசால இருக்க பராதீப் போர்ட் வந்து அந்த இடத்த பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 145.38 மில்லியன் டன்ஸ் ஃபினான்ஷியல் 24ல வந்து கார்கோ வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்கு. ரைட்டா, அந்த அளவுக்கு கார்கோ வால்யூம் வந்து கொடுத்துருக்கு நம்ம இந்த பராதீப் போர்ட் ஒடிசால இருக்க போர்ட். சரியா? ஸோ எஸ், ஸோ தீன்தயாள் போர்ட்டை வந்து சப்ரஸ் பண்ணி, அதாவது அது வந்து குறைச்சி இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பராதீப் போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால இருக்க ஜெகதீப் சிங்பூர்ல வந்து இருக்கு. ரைட்டா, ஜெகதீப் சிங்பூர்ல வந்து இந்த போர்ட் வந்து இருக்கிறது. ரைட்டா. ஸோ ஒடிசா கேபிட்டல் புவனேஸ்வர், சிஎம் நவீன் பட்நாயக், கவர்னர் ரகுபர் தாஸ். எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம உத்கல் திவாஸ் என்னைக்கு, ஒடிசா டே என்னைக்கு, ஏப்ரல் 1 ஞாபகம் இருக்கா? ஸோ உத்கல் திவாஸ் வந்து ஏப்ரல் 1 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. நான் கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சரி, ரைட். அம்பாசிடர். ஸோ கிளியர் ட்ரிப் அனௌன்சஸ் மகேந்திர சிங் தோனி அஸ் பிராண்ட் அம்பாசிடர். அதாவது மகேந்திர சிங் தோனியை வந்து பிராண்ட் அம்பாசிடர் அறிவிச்சிருக்காங்க நம்ம கிளியர் ட்ரிப். ஸோ இந்த ட்ரிப் அட்வைசரி ஃபிளிப்கார்ட் கம்பெனி இருக்காங்களே கிளியர் ட்ரிப், அவங்க வந்து இந்த இது கொடுக்குறோம். ஸோ டிராவல் சர்வீஸ் கொடுக்குறோம். ஸோ டிராவல் சப்போர்ட் கொடுக்குறவங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, ட்ரிப் போறீங்க அப்படின்னா அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. ரூம்ஸாக இருக்கட்டும், ஸோ டிக்கெட்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் கொடுக்குறது தான் கிளியர் ட்ரிப்போட வேலை. ஸோ அதற்கான பிராண்ட் அம்பாசிடராக நம்ம மகேந்திர சிங் தோனி வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். எஸ் எஸ். சூப்பர். ஸோ கிளியர் ட்ரிப்போட சிஓ ஐயப்பன் ஆர், ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 2006. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம எவரிடி பேட்டரி இருக்குல்ல, ஸோ எவரிடி கம்பெனி இருக்காங்களே அவங்களோட பிராண்ட் அம்பாசிடராக நம்ம நீரஜ் சோப்ரா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. எவரிடியோட நியூ பிராண்ட் அம்பாசிடராக நம்ம நீரஜ் சோப்ரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட் ரைட்டு. ஸோ அவ்வளோதான் முடிந்தது. ஸோ ஸ்டாட்டிக் இல்லாத பார்த்துக்கோங்க. ஸோ என்ன சார் இதில் குவிஸை காணும் அப்படின்னு கேட்கலாம். லைவ் போகிறப்ப குவிஸ் வச்சுருவோம். ஸோ இதில் குவிஸ் இருக்காது, சாரி. ஸோ நேஷனல் மேரிடைம் டே இன்னைக்கு ஏப்ரல் 5 கமர்ஷியல் பிளான்ட் ஆஃப் ரீசைக்ளிங் லித்தியம் அயன் பேட்டரிஸ் அண்ட் இ வேஸ்ட் கமிங் சூன் அட் எங்க வரப்போகுது? உத்தரகாண்ட்ல வரப்போகுது. டேஷ் பிரேக்ஸ் இன்டு டாப் 10 ரேங்க் 9th at Forbes குளோபல் ரிச் லிஸ்ட். குளோபல் ரிச் லிஸ்ட்ல டாப் 9th பொசிஷன்ல யார் இருக்கா? அம்பானி இருக்காரு, முகேஷ் அம்பானி இருக்காரு. டேஷ் யூசர்ஸ் கெயின்ஸ் எபிலிட்டி டு யூட்டிலைஸ் யூபிஐ ஃபார் பேமெண்ட்ஸ் இன் சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல இந்த யூசர்ஸ் வந்து நீங்க யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. யாரோட யூசர்ஸ்? ஃபோன்பே யூசர்ஸ். WTT ஃபீடர் வராட்ஸ் தின் 2024 ஈவெண்ட் எங்க நடக்க போகுது? குரோஷியால நடக்க போகுது. எஸ். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ ஒரு நாள் நியூஸ் இருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் 2 நாள் நியூஸோட வந்து சேர்றேன். ஸோ நைட்டே வந்து சேர்ந்துடுறேன். 7-8க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நான் எடுத்து நைட்டு கொடுத்துட்றேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ரெகுலராக படிங்க, ஒரு டேட் கூட விடாதீங்க, விடாதீங்க. யா எஸ். ஸோ நானும் விடாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கான டைம் தேவைப்படுது. ஸோ ரெடி பண்ணுறேன்.
அந்த டயத்துக்குள்ளே என்னால் வர முடியல, அதனால தான் சாரி. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். சீரியஸாகவே ரியலி ரியலி சாரி. கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ வேறு ஏதாவது இஷ்யூஸ் queries இருந்துச்சுன்னா DAV_3073 இதுதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. போனாலும் என்னனாலும் மெசேஜ். ஓகேவா? ஓகே மக்களே. டாடா. பாய். See you.